Praise the Lord. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவென்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பார்த்தோமானால் மனிதர்கள் எவ்வளவு பொய் சொல்வார்கள். இன்றைக்கு ஒன்று சொல்வார்கள், மறுநாள் வேறொன்று சொல்வார்கள். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் அப்படி இல்லை. அவர் சொன்ன வாக்கில் உண்மையாயிருந்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்கில் உண்மையாயிருந்து அதை நிறைவேற்றினார். ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தார். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். ஆனால் தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்றார். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். இன்றைக்கு நம்மிடம் வந்து, நீ உனக்கு உள்ளதை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றால் போவோமா? இல்லை ஆண்டவரே, எனக்கு உள்ளதே போதுமானது, வேறு தேசத்தில் எனக்கு என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம் அல்லவா? ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருந்ததினால் தேவன் மிக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமாக அவர் உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாக இருங்கள். அவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமீன்.